அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நகராட்சி நிர்வாக ஆணையர் பொன்னையாவுக்கு சிபிசிஐடி சம்மன் அனுப்பியுள்ளது. பூந்தமல்லி பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்க பணி தொடர்பாக இந்த சம்மனானது அனுப்பப்பட்டிருக்கிறது. முறைகேடு தொடர்பாக அப்போதைய காஞ்சி மாவட்ட ஆட்சியரான பொன்னையாவுக்கு சிபிசிஐடி சம்மன் அனுப்பியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? காஞ்சிபுரம் மாவட்டத்தின் அப்போதைய மாவட்ட ஆட்சியராகவும் தற்போது நகராட்சி நிர்வாக ஆணையராக இருந்து வரக்கூடிய பொன்னையாவுக்கு சிபிசிஐடி காவல்துறையினர் சம்மன் அனுப்பி விசாரித்து இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. கடந்த 2019 ஆண்டு பூந்தமல்லியில் இருந்து பெங்களூர் வரையிலான 6 வழி சாலை விரிவாக்க பணியானது நடைபெற்றது. இந்த சாலை விரிவாக்க பணிக்காக அப்போதைய மாவட்ட வருவாய் அலுவலராக இருந்த காஞ்சனா மற்றும் நர்மதா மற்றும் அவருடைய தங்கை காஞ்சனா ஆகிய இருவரும் முறைகேட்டில் ஈடுபட்டதாக பகிரங்க புகார் எழுந்த நிலையில் இது தொடர்பாக காஞ்சிபுரம் மாவட்ட சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிந்து அவர்களுடைய அலுவலகம் மற்றும் அவர்களுடைய தொடர்புடைய இடங்களில் சோதனையிட்டதில் பல்வேறு ஆவணங்கள் கிடைத்திருப்பதை வைத்து ரூபாய் 150 கோடி வரையிலான ஊழல் நடைபெற்று இருப்பதாக முகாந்திரத்தின் அடிப்படையில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டனர். அப்போதைய மாவட்ட வருவாய் நிர்வாக அதிகாரியாக இருந்த நர்மதா மற்றும் அவருடைய தங்கை காஞ்சனா, இதற்கு உடந்தையாக இருந்த தாசில்தார் உள்பட வருவாய்த்துறையை சேர்ந்த 6 பேர் கைது செய்யப்பட்டு சிபிசிஐடி காவல்துறையினால் தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் கடந்த 2019 ஆண்டு நடைபெற்ற 6 வழிச்சாலை நிர்வாக ஆட்சியராக இருந்தபோது பொன்னையா காஞ்சிபுரம் மாவட்டத்தின் ஆட்சியராக இருந்ததாகவும் இந்த வழக்கு தொடர்பாக பல்வேறு கோப்புகளில், அதாவது இந்த சாலை விரிவாக்க பணிக்காக நிலம் கையகப்படுத்தப்பட்ட விவகாரத்தில் பலரிடம் ரூபாய் இருந்து பல கோடி ரூபாய் மோசடி எழுந்த புகாரின் அடிப்படையிலேயே அதனை முகாந்திரத்தின் அடிப்படையில் தொடர்ந்து உறுதிப்படுத்தி சிபிசிஐடி போலீசார் 6 பேரை கைது செய்து தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் அந்த ஆட்சி மாவட்ட ஆட்சியராக இருந்த பொன்னையாவுக்கும் சம்மன் அனுப்பப்பட்டு தொடர் விசாரணை 2 முறை சம்மன் அனுப்பப்பட்டு இருப்பதாகவும் அந்த சம்மன் அடிப்படையில் சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜரான பொன்னையா 2 முறை ஆஜராகியும் உயர் அதிகாரிகளோடு தொடர்ந்து கலந்தாலோசித்து இது விசாரணைக்கு அவர்கள் முக்கிய முகாந்திரம் கொடுத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் தற்போது நகராட்சி நிர்வாக ஆணையராக இருந்து வரக்கூடிய பொன்னையா இந்த ஏற்கனவே விசாரிக்கப்பட்டு வரக்கூடிய இந்த ஊழல் தொடர்பான விவகாரத்தில் முக்கிய சாட்சியாக சேர்க்கப்படுவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்து வரக்கூடிய நிலையில் அவருக்கு சிபிசிஐடி காவல்துறையினர் 2 முறை சம்மன் அனுப்பப்பட்டு அவரும் அந்த அலுவலகத்தில் ஆஜராகி விசாரணைக்கு ஒத்துழைக்கப்பட்டு இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் இந்த முறைகேட்டு வழக்கில் தற்போதைய நகராட்சி நிர்வாக ஆணையராக இருந்து வரக்கூடிய பொன்னையாவும் முக்கிய சாட்சியாக சேர்க்கப்படுவாரா என்ற எதிர்பார்ப்பும் இருந்து வருகிறது. அகிலா, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.